सिद्धिविनायक मूर्ति की जय। हर हर नमः पार्वती पतये। हर हर महादेवा। जय सद्गुरुनाथ महाराज की जय। जानकी कांत स्मरणम जय जय राम राम। बोला पुंडलीका वरदे हरि विठले। माऊली ज्ञानेश्वर महाराज की जय। शांति ब्रह्म एकनाथ महाराज की जय। जगद्गुरु तुकाराम महाराज की जय। संत शिरोमणि नामदेव महाराज की जय। वीरधीर सुरांजनेय मूर्ति की जय। विठ्ठल 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 विठ्ठल। जय जय राम कृष्ण हरि। 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 राम कृष्ण हरि। जय जय राम कृष्ण हरि। राम कृष्ण हरि। जय जय 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 राम कृष्ण हरि। राम कृष्ण विष्णु हरि मन वाचे निरंतरी। राम कृष्ण विष्णु हरि मन वाचे निरंतरी। राम कृष्ण हरि। जय जय राम कृष्ण हरि। जय जय राम कृष्ण हरि। जय जय राम कृष्ण हरि। नित्य गोविंद गोपाल जपत रावा निर्मल। 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 जय जय राम कृष्ण हरि। 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 सदानंद केशव मुखीं नाम उच्चारावे। सदानंद केशव मुखीं नाम उच्चारावे। तुका मणे शोभा नाम निवारितृतप। तुका मणे शोभा नाम निवारितृतप। तुका मणे शोभा नाम निवारितृतप। जय जय राम कृष्ण हरि। जय जय राम कृष्ण हरि। राम कृष्ण हरि। जय जय राम कृष्ण हरि। राम कृष्ण हरि। जय जय 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 राम कृष्ण
जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि राम कृष्ण हरि जय जय 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 राम कृष्ण हरि राम कृष्ण हरि நிறைய ஒரு உபன்யாசம் என்ன, டான்ஸ் டிராமா என்ன அப்படின்னு ஒரு நாளும் ரொம்ப சிறப்பாக இந்த வைபவம் கொண்டாடப்படுகிறது. இவ்வளவு மாசங்கள் இருந்தாலும் 2 மாசத்துக்கு ஸ்பெஷாலிட்டி. எந்தெந்த மாசம்னா ஆடி மாசத்துக்கும் மார்கழி மாசத்துக்கும் தான். இந்த ஆடி மாசத்துக்கு ஒரு பெரிய தனித்துவம் என்ன அப்படின்னா, ஆஷாட மாசம்னு சொல்லுவோம். எல்லா மாசத்திலையும் அம்பாள் சிவனுக்குள்ள அடக்கம், ஆனா இந்த மாசத்துல தான் சிவனே சக்திக்குள்ள ஒடுக்கம் அப்படின்பா. அப்படி வெகு சிறப்பான இந்த ஆடி மாசத்துல ஒரு பக்கம் அம்மன் கோவில்கள்ல திருவிழாக்கள் என்ன, கொண்டாட்டங்கள் என்ன ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கிருஷ்ண பக்தர்கள், பாண்டுரங்க பக்தர்கள்லாம் தங்களை மறந்து வாரி யாத்திரையில ஈடுபடுவா. நம்ம பூனே பக்கம் போனோம்னா ரொம்ப ஜாம்னு இருக்கும். இந்த வாரி யாத்திரைங்கிறது நம்ம இந்த சரித்திரத்தை பார்க்க போறோம். 10 லட்சத்துக்கும் கம்மி இல்லாம அத்தனை பேர், குட்டி பச்சை குழந்தை, நடக்க தெரியாத பச்சை குழந்தை கூட வாரி யாத்திரையில பங்கு பெறும். அதே மாதிரி தொண்டு தாத்தா, வயசான பாட்டி கோலம் ஊனிண்டாவது வாரி யாத்திரைக்கு போவா. அந்த பாண்டுரங்கனை பார்க்கணுமே, என் இஷ்ட தெய்வத்தை பார்க்கணுமே, அந்த பகவானை தொடணுமே, அவனுக்கு அபிஷேகம் பண்ணணுமே, அதை பார்க்கணுமே. விட்டலன் எவ்வளவு அழகா சமச்சரணத்துல இடுப்பு மேல கை வச்சுன்னு நிக்கிறான். அந்த பிரத்யக்ஷ பரபிரமத்தை பார்க்கணும்னு நம்ம இங்கேருந்து பக்கத்துல கோவிலுக்கு போனோம்னா ஸ்கூட்டர்ல போலாமா கார்ல போலாமான்னு யோசிக்கும் போது எவ்வளவோ மைல் நடந்து நடந்து என்னைக்கு முடியும்னே அவளுக்கு தெரியாது. அவன் நடக்கிற கெப்பாசிட்டியை பொறுத்தது இல்லையா. இன்னைக்கு நிறைய பேருக்கு நடக்கிறதே கஷ்டமா இருக்கு நம்மளுக்கெல்லாம். அப்படி அந்த ஊர்ல நார்த்துல அவ்வளவு பேரும் அந்த வாரி யாத்திரைனா அப்படியே தங்களை மறந்து நடக்கணும் 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 நடக்கணும்னு போவா. இந்த நடக்கிறத பத்தி ஒரு தனிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம ஊர்லயும் கிரிவலம் ரொம்ப சிறப்பானது இல்லையா. ரமண மகர்ஷிகிட்ட போய் எனக்கு நடக்க முடியலையே அப்படின்னு யாரானும் சொன்னாலும் சரி, போனா போறது பொறுமையா நடம்பர். கிரிவலம் போவேன்னா உனக்கு வயசாயிடுதுன்னு யாரையுமே தடுக்க மாட்டார் ரமண பகவான். ஓ முடியலையா, பொறுமையா நட அப்படிம்பார். அப்படி இந்த பகவானை நடந்து 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 பார்க்கறது அப்படிங்கிறது நம்முடைய பாரதிய சம்ஸ்காரத்துல. இந்த கால் எதுக்காக? பகவானை பிரதட்சணம் பண்றதுக்காக. துவத் பிரதட்சிணை. இந்த கரம் எதுக்காக? பகவானுக்கு அபிஷேக ஆராதனங்கள் பண்றதுக்காக. இந்த கண்ணு எதுக்காக? பகவானா ஆராம்சே ஆறாமர நிம்மதியா பார்க்கறதுக்காக. இப்படி இந்த பாரதிய சம்ஸ்காரத்துல இந்த ஆஷாட மாசம் அப்படிங்கிறது ஒரு தனிமையான, ஒரு அற்புதமான, தனித்துவமான பெருமை கொண்டது. இங்க பகவான கூட விரல் விட்டு எண்ணிடலாம், ஆனா பாகவதோத்தமால விரல் விட்டு எண்ணவே முடியாது. ஆசேது ஹிமாச்சலம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பக்தாளுடைய கணக்குங்கிறது கரை காண முடியாதது.
ஒரு க்ஷேத்திரத்துக்கு ஒரு தனித்துவம். ஏன் மதுரை போல வருமான பரஞ்சோதி முனிவர் பாடுவார், சிதம்பரம் போல வருமான முத்துத்தாண்டவர் போடுவார், ஸ்ரீரங்கம் போல வருமான ஆழ்வார் பாடுவார். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏன் தெய்வமான பாண்டுரங்கன் போல வருமான பூனாலேந்து பாடுவார், புரந்தரதாசர் இப்படி அழகா பாடுவார், பத்ராச்சல ராமதாசர் பாடுவார். எல்லாரும் இல்லை, என் சுவாமி தான் அப்படிம்பார், ராமர் தான் அப்படின்னு. ஒரு ஊர்லேருந்தும் ஒரு பக்தா தங்களுடைய இஷ்ட தெய்வத்தை கொண்டாடக்கூடியதான வைபவம் நம்முடைய பாரதிய தர்மத்தில் மட்டுமே நடக்கும். எல்லா மதத்திலையும் கடவுள் தான் சுப்ரீம், காட் சுப்ரீம் எல்லா ரிலிஜியன்லையும். ஆனால் நம்மளுடைய சனாதன தர்மமாம் ஹிந்து தர்மத்தில் மட்டும்தான் பகவான் பெரியாளான்னு கேட்டால் இல்லைப்பா, பகவானை விட பாகவதோத்தமன் பெரியாள் இல்லையா? பெரியது கேட்கின் கிரிதவள் வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான் முகனோ கரியமால் உந்தியில் வந்தோன் கரியமாலோ அலைக்கடல் துயின்றோன் அலைக்கடலோ குருமுனி அங்கையில் அடக்கம் குருமுனியோ கலசத்துள்ளடக்கம் கலசமோ புவியில் சிறுமண் புவியோ அரவினு குறுக்கல் பாரம் அரவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் உமையோ இறைவர் பாகத்தொடுக்கம் இறைவரோ தொண்டர் உள்ளத்தடக்கம் தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரிதே அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னா இந்த புண்ணிய பூமியான பாரதத்தில் தங்களை மறந்து பக்தி பண்ணக்கூடிய இந்த அடியார்களுடைய பெருமை என்னங்கிறது நடராஜர் எழுதி கொடுக்கிறார். அடியாருக்கு எளியன் சிற்றம்பலவன் கொற்றம் குடியாருக்கு எழுதிய கைச்சீட்டுன்னு எழுதி சைன் போட்டு கொடுக்கிறார். பாருப்பா, யார் பெரியாள்னு கேட்டா நான் பெரியாள் இல்ல, அடியாருக்கு எளியன் அப்படின்னு எழுதிறார் நடராஜன். சிற்றம்பலவன் எழுதிறார், அடியாருக்கு எளியன் சிற்றம்பலவன் கொற்றம் குடியிலேந்து வந்த ஆளுக்கு எழுதி தரார். நீ போய் வாங்கிக்கோ உமாபதி சிவாச்சாரியார்ட்டன்னு சொல்லி கொற்றம் குடியாருக்கு எழுதிய கைச்சீட்டு கைப்பட எழுதி கொடுக்குறேன் அப்படிங்கிற. வான் உலகை விஞ்சிடும் வேத பூமி பாரதம்ங்கிறது போல இந்த புண்ணிய பூமியான பாரதத்துல ஆன்மீக செங்கோலை ஏற்று எத்தனை பாகவதோத்தமா அவர்களுடைய வழிமுறையில் பக்தி பண்ணாலும் தமிழ்நாட்டில் எப்படி நாயன்மார்களுடைய பக்தியும் ஆழ்வார்களுடைய பக்தியும் மெச்சப்பட்டுதோ இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடுறோமோ நாளைக்கும் கொண்டாடுவோமோ, அப்படி மகாராஷ்டிர தேசத்துல தங்களை மறந்து விட்டலனே கதின்னு வாழ்ந்த பக்தர்கள் இயற்றின பாடல்கள் தான் அபங்கங்கள் அப்படிங்கப்படும். சரி, நிறைய பாட்டு இருக்கேன், ஏன் எல்லா பாட்டுக்கும் பாட்டுங்கிறோம், இவா எழுதின பாட்டுக்கு மாத்திரம் அபங்கங்கள் அப்படிங்கிறோம்? அப்படின்னா அபங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அபங்கம். அபங்கம் பங்கம் இல்லாதது, குற்றம் குறை காண முடியாத பாடல்கள் எதுவோ அதுவே அபங்கங்கள் எனப்படும் அப்படின்னு இவ பாட்டுல குத்தமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் இலக்கணத்துக்கு கட்டுப்பட்டு வரணுங்கிறது அவளுடைய எண்ணம் இல்லை, தங்களை மறந்து பக்தி பண்ணிருக்கா. சாணி அடிச்சுண்டா சாணி தட்டிண்டே பக்தி பண்றா, வரட்டி தட்டிண்டே பக்தி பண்றா, ஒருத்தர் மாடு மேய்ச்சுண்டே பக்தி பண்றார், ஒருத்தர் மாட்டுலேருந்து பால் கறந்துட்டே பக்தி பண்றார். இன்னைக்கு மாதிரி பாட்டு எழுதணும் அப்படின்னா ஒரு ஐலாண்ட்ல ரூம் புக் பண்ணுங்க அப்படிங்கிறா இல்லையா? அப்படியா இவாள்லாம் எழுதினா அப்படின்னா கடமையை விட்டுட்டு பக்தி பண்ணல, பக்தியை விட்டுட்டு கடமையும் பண்ணல. இப்படி ரெண்டும் அழகா பயணப்பட்டது இந்த அடியார்களுடைய சரித்திரத்துல. இன்னைக்கு பாண்டுரங்க வைபவம்னு சொல்றதா, மகாபக்த விஜயம் இந்த பண்டரிபுரத்துல வாழ்ந்த பக்தர்களுடைய வைபவம்னு சொல்றதா அப்படிங்கக்கூடிய அளவுக்கு ஒரு வசதியான தலைப்பு. நம்மெல்லாம் இங்கேருந்து பண்டரிபுரம் போனோம்னா ட்ரெயின் ஃப்ளைட்டு தனித்தனியாக புக் பண்ணணும், எந்த சிரமமும் இல்லை. இங்கேருந்து உட்கார்ந்தபடிக்கே பண்டரிபுரத்துக்கு போகக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்குன்னா இந்த பூரண பக்தி அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா நம்ம வேற இல்லை பகவான் வேற இல்லைங்கிற எண்ணம் வரணுமா. இப்போ இந்த அடியார்களுடைய பெருமையெல்லாம் பார்ப்போம். ஞானேஸ்வர மகாராஜ் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த குட்டி சுவர் இருக்கே, குட்டி சுவரெல்லாம் நகர்த்தினார். அப்படின்னா அவரை மாதிரி நானும் நகர்த்துறேன்னு சொல்ல முடியுமோ? நம்மளால காரை வேணா பின்னாடியிலேருந்து தள்ளத்தான் முடியும். ஏன்னா இந்த பெரிய பெரிய மகான்கள்லாம் அவ பண்ணின சித்து வேலைகள் கிடையாது. ஏன்னா இவ பண்ணதெல்லாம் பாண்டுரங்கனே வாளுக்கு வசமானதுனால ஜெகமே வசமா எடுத்த வாளுக்கு.
அப்போது இந்த மகான்களுடைய மகிமைகளை விட்டுட்டு இந்த மகான்களுடைய குணங்களைத்தான் நம்ம பிடிச்சிக்கணும். ஏன்னா அந்த குணங்களை தான் நம்ம இம்பைப் பண்ணிக்க முடியும். எப்படி அஹிம்சையாக இருந்தார், எப்படி ஜீவகாருண்யத்தை காமிச்சார், எப்பேற்பட்ட ஒரு பிரேம பக்தியை காமிச்சார். இதெல்லாம் சொன்னால் அவர் இப்படிலாம் பண்ணார், செத்துப்போன மாட்டை உயிர் பிழைக்க வச்சாருன்னா சில பேர் நம்புவா, நம்ப மாட்டா. கொட்டிச்சுவர் நகர்ந்ததுன்னா என்ன ரீல் விடுறியான்னு கேட்பா. இப்படிலாம் வாழ்ந்தார்னா இப்படிலாம் வாழ்ந்திருக்க முடியும் அப்படின்பா. அதனால உலக லெவலுக்கு பகவத்குணத்தை இறக்காம, இந்த உலக லெவலுக்கு பகவத்குணத்தை இறக்காம பகவத்குண லெவலுக்கு உலகத்தை ஏத்த பார்க்கணும். அதுக்கு இந்த போல இந்த மகான்களுடைய சரித்திரமெல்லாம் பக்தன் இல்லாமல் பகவான் இல்லை அப்படிங்கிறாப்புல இன்றைக்கு நிறைய பக்தர்களுடைய சரித்திரங்கள்லாம் பார்க்க போறோம். நம்ம எப்பேற்பட்ட பாத்திரம் கொண்டு வரோமோ அந்த பாத்திரத்தில் பிடிச்சின்னு போகலாம். சின்ன பாத்திரம் கொண்டு வந்தால் சின்ன பாத்திரத்தில் பிடிச்சின்னு போகலாம். பெரிய கங்கை ஜலம்னா இந்த மகான்களுடைய சரித்திரமெல்லாம் பெரிய பாத்திரம் கொண்டு வந்தால் பெரிய பாத்திரத்தில் பிடிச்சின்னு போகலாம். பகீரதன் போல கங்கையே எடுத்துன்னு போனாலும் போகலாம். அப்படி நம்மளுடைய மனசை பொறுத்து, நம்முடைய சித்த சுத்தியை பொறுத்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, இப்படி நம்ம எல்லாரும் கண்ணை மூடிண்டு பிரத்யக்ஷமாக பண்டரிபுரத்துக்கு போக எல்லாரும் மனசார இந்த விட்டலனை பார்க்கணும், மனசார தொடணும். விட்டலனையும் ரகுமாதேவியும் பார்த்தாலே 1000 கண்கள் போராதே, செங்கல் மேலே நிற்கிறியே பாண்டுறங்க எங்களுக்காக தானே அப்படின்னு ஒருத்தருடைய மனசும் அந்த கெஞ்சலுக்கு ஏங்க அந்த பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டே அந்த பகவானோடையே ட்ரெயினில் கிளம்பி வண்டியில் கிளம்பி, என்னதான் ஃப்ளைட்டு வந்தால் கூட ட்ரெயினில் போகிற மாதிரி ஒரு சுகம் இருக்குமா? இன்னைக்கு பட்டுன்னு போனால் பட்டுன்னு போய் இறங்கிடலாம். எப்போ கிளம்புறோன்னு தெரியாது, எப்போ லேண்ட் ஆகிறோன்னு தெரியாது. ஆனால் அந்த ட்ரெயினில் இப்போ வந்துடும், இன்னும் 4 ஸ்டேஷன் இருக்குது, இன்னும் 4 மணி நேரம் இருக்குன்னு சொல்லி அந்த பகவானுடைய தரிசனத்தை விட தரிசனம் பண்ண போகிறோங்கிற ஆர்வம் இருக்கே, அது இன்னும் 1000 மடங்கு புண்ணியத்தை தருமா. ஏன்னா பார்த்தா கூட பார்த்துட்டு வாங்கலாம், ஆனால் இன்னும் 4 மணி நேரத்தில் பார்க்க போகிறேன், இன்னும் 40 நிமிஷத்தில் பார்க்க போகிறேன், இன்னும் 4 நிமிஷம் திட்டி வாசல் வரைக்கும் வந்துட்டேன், கிட்டக்க பார்க்க போகிறேன் அப்படிங்கும்போது நம்ம மனசெல்லாம் அப்படியே துள்ளி குதிக்குமா, தோ பார்த்துட்டேன்னு. அப்படி நம்ம எல்லாரும் கிளம்ப